வணக்கம். அதிமுக கலைகிறதா? வெளியான தகவலால் பரபரப்பு. அதிமுகவின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதிமுகவின் கூட்டணி கட்சிகள் புரட்சி பாரதம், பாஜக போன்ற கட்சிகள் இனியும் அதிமுகவுடன் பயணிப்பது கடினம். தொடர் தோல்வியை தழுவிய எடப்பாடி தலைமையிலான 11வது தோல்வியும் தற்பொழுது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை சரியில்லாத காரணத்தினால் தோல்வியடைந்துவிட்டும் தெரியாத்தனமாக அதிமுகவுடன் கூட்டணி வைத்துவிட்டோம் என்று பாஜக, புரட்சி பாரதம் இன்னும் சிறு சிறு கட்சிகளும் தெரிவித்து சென்னையில் அந்த கட்சியின் சார்பாக அறிக்கை ஒன்றும் வெளியிடப்பட்டுள்ளது. திடீரென்று எதற்காக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தல் யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது என்பதையெல்லாம் பேசுவதற்கும், அதே சமயம் அதிமுகவின் கூட்டணிகள் வேறு கட்சியில் இணைந்தால் அவர்களுக்கான செல்வாக்கும் உயரும். எப்படியும் அதிமுக இந்த 7 சட்டமன்ற இடைத்தேர்தல்களில் தோல்வியேதான் தழுவும். இதனால் திமுகவை பகைத்து கொள்வதை விட, தாவேகாவை பகைத்து கொள்வதை விட அதிமுகவிலிருந்து வெளியேறி தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதை தற்பொழுது உறுதியளித்துள்ளதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனையான தேர்தல். இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தமிழக அரசியலில் தற்பொழுது உருவாகியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுக தோல்விக்கு பிறகு அதிமுக மீண்டும் வெற்றியடைய முடியாத அளவிற்கான ஒரு சூழ்நிலையையும் முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்கிவிட்டார். இதனால் முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் முழு கவனத்தை செலுத்தி தாவேகாவின் பக்கம் எம்எல்ஏக்களை வரவழைத்து ஒட்டுமொத்த அரசியல் களத்தையும் தன் வசப்படுத்த உள்ளார். இதனால் தான் தற்பொழுது அதிமுக நிலைகுலைந்து விட்டது. அதிமுகவின் கூட்டணிகளும் தற்பொழுது சோர்வடைந்து அதிமுகவின் கூட்டணியில் இருந்து வெளியேறப் போவதாக தகவல்களும் தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தல் அரசியல் களத்திற்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக எடப்பாடிக்கு அமைந்ததன் காரணமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்தல்களிலும் அதிமுகவின் நிலைமை இதைவிட மிக பெரிய ஒரு மோசமான இக்கட்டான ஒரு சூழலில் அதிமுக அமையும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிமுகவின் நிலைமை சுக்குநூறாக உடைந்துவிட்டது, அதிமுக கலைந்துவிட்டது என்ற செய்திகளும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி அதிமுகவில் உள்ள தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்டில் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.